போகிறோம் என்று சொன்ன பொழுது இயேசு அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. ஏதாவது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசக்கூடாது என்று அமைதியாக இருக்கிறார். அவர்கள் மறுபடியும் இயேசுவை தொந்தரவு செய்து அந்த சகோதரியை கீழே தள்ளிவிட்டு இவளை கல்லெறிந்து கொள்ள போகிறோம், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசுவை குற்றவாளியாக்குவதற்காக அவர்கள் சொல்லுகிறார். இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லை எறி என்று சொல்லிவிட்டு கீழே குனிந்து விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்த உடனே அங்கே ஒருவரும் இல்லை. எல்லாரும் கல்லை போட்டுவிட்டு ஒவ்வொருவராய் குற்ற மனப்பான்மை அடைந்து அவர்கள் ஒவ்வொருவராய் ஜனத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்க்கும் போது அங்க ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இங்கே பாவம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க வந்தார். சகோதரியை பார்த்து கேட்கிறார், உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவிடத்தில் சகோதரியை கொண்டு வந்தது யாரு? இயேசுவிடத்தில் சகோதரியை கொண்டு வந்தது உலகம். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நம் தெருவிலே நம் வாழ்கிற இடங்களே நம்மை கல்லறிகிறார்கள். அவன் அப்படிப்பட்டவன், அவளா இவள் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி வார்த்தையாலே அநேகரை அடித்து சாகடிக்கிற கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. நம் தெருவில், குடும்பத்திலும், உறவுகள் மத்தியிலும் இருக்கிறது. பேய்கள் ஒரு மனிதனுக்குள் புகழ்ந்தான், அவன் கேலி செய்வான், கிண்டல் செய்வான், கொலை செய்வான், மற்றவர்களை துன்புறுத்தி கொண்டே இருப்பான். அவனுக்குள் இருக்கிற அசுத்த ஆவி அவனை அந்த மாதிரி செய்யும். நீ கொலை செஞ்சாதான் கொலை கிடையாது, வார்த்தையினாலே அடிக்கிறது கொலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம திருக்குறள் வாசிக்கிறோம், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட மடு. அல்லேலூயா. கவனிங்க, இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது அந்த சகோதரியை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்ற நபர் தான் இயேசுவிடத்திலே அந்த அம்மாவை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அது அந்த அம்மா இயேசுவின் பிள்ளையாக மாறிடுச்சு. இன்றைக்கு நம்ம இயேசுவிடத்துல கொண்டு வந்தது யாரு தெரியுமா? உலகம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கல்லால் அடித்தவர்கள் நம்ம இயேசுவிடத்தில் நம்மை கொண்டு வந்தார்கள். நோய் என்ற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இயேசுவிடத்துல கொண்டு வந்தது நோய் என்ற பயமும், எதிர்காலம் என்னவோ ஆகுமோ என்ற ஒரு பயமும், மனிதர்கள் நிமித்தம் வரக்கூடிய பயமும், பிசாசு மூலம் வரக்கூடிய பயம் தான் நம்ம இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது. மரண பயம். இந்த நோயினால் நான் மரித்து போவேனோ, இந்த மனிதர்களால் நான் வசையமாடப்பட்டு மரித்து போவேனோ, எதிர்காலம் எப்படி வாழ்க்கையில சூனியமாய் மாறிவிடுமோ, பிசாசு என்னை அழித்து விடுமோ என்ற பயம் நமக்குள்ளே ஆட்கொள்ளும் பொழுது, மரண பயம் வரும் பொழுது நாம் இயேசுவை தேடி வருகிறோம். ஒரு அவை சொல்லுங்க பாப்போம். இயேசுவிடத்தில் உன்னை கொண்டு வந்தது இந்த கல்லால் அடிக்கிற பிசாசு தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. அல்லேலூயா. எதுக்காக அவர்கள் கல்லை எடுத்தார்கள்? நம்மளுடைய உயிரை எடுக்க. அல்லேலூயா. ஆனா இயேசுவிடத்தில் வந்தவுடனே இயேசப்பா சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இயேசு நம்மை மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, அவர் ரட்சிப்பதற்கே வந்தார். இயேசு நம்மை கொலை செய்வதற்கு அல்ல, நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தார். அல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் உன்னை சாகடிக்கும், இயேசு உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. உன் வியாதியிலே உனக்கு சுகத்தை கொடுப்பார், உன் பிரச்சனையில ஒரு தீர்வை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கையை உனக்கு அவர் கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு நம்மை வாழ வைக்கிற தேவன். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அந்த அம்மாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீ போ, இனி பாவம் செய்யாது. நீ போ, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன், உடனே அடுத்த வார்த்தை, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் ஜீவ ஒளியை அடைய வேண்டும். அதுக்காகத்தான் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஜீவ ஒளியை அடைய பிசாசு விடமாட்டான். அல்லேலூயா. நம்மோடு கூட போராடுவான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கெட்ட கெட்ட எண்ணங்களை ஒரு சிந்தையில விதைப்பான். விபச்சார எண்ணங்களை உனக்குள்ள தூண்டுவா, திருட்டு எண்ணங்களை உனக்குள்ள தூண்டுவா, உடைய கொலகார எண்ணத்தை உனக்குள்ள தூண்டுவா. அல்லேலூயா. தற்கொலை எண்ணத்தை உனக்குள்ள தூண்டுவா. பிசாசு எங்கே இருக்கிறான்னா உனக்குள்ளேதான் இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்குள்ள தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே நாம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறார். எதுக்கு பரிசுத்த ஆவி சொல்லுங்க பிரதர்? எதுக்கு தேவன் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்தாரு? இந்த ஒவ்வொருவரையும் பரிசுத்தவாசியாக பரிசுத்தவானாக மாற்றுவதற்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே யோவேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலம் சொன்னாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்றார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுவது நோக்கமே ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவன் பரிசுத்தவாட்டியாக பரிசுத்தவானாக மாற்றுவதற்காகத்தான். அல்லேலூயா. நாம் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு சபைக்கு போகணும்னு அந்த உணர்வை உனக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இதெல்லாம் தப்பு என்ற உணர்வை உனக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அன்பை உனக்குள்ளே விதைக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு போகும் என்ற உணர்வை கொடுத்து உன்னை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன கண்டு கொள்ள வேண்டும்? நமக்குள்ளே எந்த விதமான ஆவிகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். பிசாசுகள் சிலைகளை குடிகாரனாக மாற்றி விடுகிறது, புகை பிடிக்கிறவனாக மாற்றி விடுகிறது, அசுத்தனாக மாற்றி விடுகிறது. ஆனால் இயேசு உன்னை பரிசுத்தவானாக மாற்றுகிறார். இயேசு உன்னை நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அல்லேலூயா. தேவன் பேசுகிறது எது, பிசாசு பேசுகிறது எதுன்னு உங்களுக்கு கண்டுகொள்ள தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கண்டுகொள்ள நமக்கு தெரியும். வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க. என்னில் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்கள் நோக்கி, நீங்க என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யான என் சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. உண்மையான சீசன் யாருன்னா இயேசு உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. நமக்கு யாரும் உபதேசம் பண்ணுவாங்க உலகத்துல, அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க கூடாது. அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தா இருதயத்துல கசப்ப வைத்து ஆங்காங்கே கத்தியை தூக்கிட்டு பிரச்சனையை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உபதேசம் பண்ணி இருக்கிறாரு. அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் அவருடைய சீசராக இருக்க முடியும். அல்லேலூயா. உலகம் நமக்கு உபதேசம் பண்ணும், பக்கத்து வீட்டுக்காரங்க உபதேசம் பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க உபதேசம் பண்ணுவாங்க. இயேசுவை அறியாத உபதேசம், இந்த உபதேசம் உன் வாழ்க்கையை சீரழிச்சிடும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தவறான வழியிலே உன்னை கொண்டு போயிடும். டிராக் மாறி போயிட்டு இருப்ப, வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அப்ப நீ யாருடைய உபதேசத்தில் நீ அலையிற? ஆண்டவராக இயேசு சொல்றாரு, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் என் மெய்யான சீசராக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் நீ மறு கண்ணத்தை காட்டு என்று சொல்லி, உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் நீ 2 மைல் தூரம் போ என்று. அல்லேலூயா. உன் வஸ்திரத்தை கேட்டால் உன் அங்கியும் கொடுத்து விடு. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கு முகம் கோணாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செஞ்ச உபதேசம் என்ன? அல்லேலூயா. பேதுரு வந்து கேட்கிற இயேசுவோட, ஆண்டவரே நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மாத்திரமா? இல்லை, 70 தடவை நீ மன்னிக்கணுங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த உபதேசம் என்ன? நீ மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஸ்டீவன் போகிறாரு.
அவரை கல்லறிந்தே கொள்றாங்க. அல்லேலூயா. கல்லறிந்து கொள்றாங்க. அப்படின்னு கவனிக்கீங்களா? கல்லறிந்து கொள்றாங்க. கவனிங்க, அவருக்குள்ள விசுவாசத்துல சுவிசேஷத்தை தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா கல்லறிந்து கொல்லப்படும் பொழுது அவர் ஓடல. முழங்கால் படியிட்டு தேவனே இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். குப்பமா கவனிக்கலாம். என்ன அர்த்தம்? அதான் அன்பு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை உள்ளே வந்து விட்டால் அன்பு வந்து விடுகிறது. அல்லேலூயா. தனக்கு விரோதமாய் செய்தவர்கள் உருப்படாம நாசமா போ